வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நகரங்களுக்கிடையே இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களில் ஏன் தமிழில் அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது? மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. கிழக்காப்பிரிக்க நாடான மலாவியின் துணை அதிபர் சவ்லோ சிலிமா உயிரிழந்ததாக அறிவிப்பு. 10 பேர் சென்ற விமானம் மாயமான நிலையில் அனைவரும் உயிரிழந்ததாக அதிபர் தகவல். தையூர் பங்களாவுக்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்க கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கோரிக்கை நிராகரிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய மதுரை ஆதீனத்தை மாவட்ட நீதிமன்றம் ஏற்றதை எதிர்த்து நித்யானந்தா தொடர்ந்த வழக்கு. அறநிலையத்துறை மற்றும் மதுரை ஆதீனம் அவகாசம் கேட்டதால் விசாரணையை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தேச சேவை தியாகத்தை வாரிசு அரசியல் என விமர்சிக்கும் பிரதமர் மோடி செய்திருப்பது என்ன? மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள வாரிசு அரசியல்வாதிகளை பட்டியலிட்டு ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் விமர்சனம். இனி வாழ்க்கையில் விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்க மாட்டேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போது பேட்டி தர மாட்டார்கள் என்பதால் இனி கட்சி அலுவலகத்தில் மட்டுமே பேட்டி என கோவையில் விளக்கம். எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம், ஸ்டாகர் பண்ண போகிறோம். கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி தான். பாத்ரூம் போகும்போது வெளியே வரதால யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருங்க. நீ கோயம்புத்தூரில் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் தேங்க்யூ சொல்லுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க. எவ்வளவு காலம்தான் சார்ந்து இருக்க போகிறோம் என தனித்து போட்டியிடுவது தொடர்பாக நிர்வாகிகளிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? கட்சியை வளர்க்க தமிழகம் முழுவதும் யாத்திரை செல்லவும் திட்டம் என பேச்சு. தனியாக போட்டியிடுவதாக தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கருத்து வேறுபாடு. ஆசை இருக்கலாம், பேராசை கூடாது என செல்வ பெருந்தகைக்கு முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் பதில். நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டி. திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அறிவிப்பு. விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக பாமக நாளை மறுநாள் ஆலோசனை. நிர்வாகக் குழு கூட்டத்தில் கருத்து கேட்டறிகிறார் ராமதாஸ். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது நாம் தமிழர். அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் எந்த சின்னத்தில் போட்டியிடலாம் என ஆலோசிப்பதாக தகவல். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பதவியிலிருந்து அமைச்சர் செஞ்சிமஸ்தான் நீக்கம். விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக கௌதம சிகாமணி நியமனம். அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் முக்கியமானவை என முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. புதிய உத்வேகத்துடன் மக்கள் நல பணியாற்ற ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். சமூக நீதியை காக்கும் திமுகவின் செயல்பாடுகள் தொடரும். முதலமைச்சரை சந்தித்த பிறகு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பேட்டி. புதுச்சேரியில் வீடுகளின் கழிப்பறை வழியாக விஷவாயு கசிந்ததில் 3 பெண்கள் உயிரிழப்பு. ரெட்டியார்பாளையம் பகுதியில் இன்று ஒருநாள் மட்டும் சமையல் செய்ய தடை விதித்தது நகராட்சி. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 11ஆம் வகுப்பு மாணவியின் குடும்பத்துக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம். மற்ற 2 பெண்களின் குடும்பத்துக்கு தலா 20 லட்சம் நிவாரணம் அறிவித்தார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி.
மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சக இணை அமைச்சராக பொறுப்பேற்றார் எல் முருகன். மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக பேட்டி. இரண்டாவது முறையாக மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஜூன் 24க்கு பதில் 20ஆம் தேதியே கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி தேதி மாற்றம் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கூட்டணியின் தலைவராக தேர்வானார் சந்திரபாபு நாயுடு. விஜயவாடா அருகே நாளை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் துணை முதல்வராக பவன் கல்யாண் பதவியேற்க உள்ளதாக தகவல். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கவுன்சிலிங்க்கு தடை விதிக்க முடியாது எனவும் ஆணை. கர்நாடகாவில் கொலை வழக்கில் நடிகர் தர்ஷன், காதலி உட்பட 13 பேர் கைது. தோழிக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியவரை கொலை செய்ததாக புகார். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் கணிப்பு. ஆப்பிள் ஐபோனை விமர்சிக்க தப்பாட்டம் படத்தின் மீம்ஸ் போஸ்டரை பயன்படுத்திய எலான் மஸ்க். நன்றி தெரிவித்த படத்தின் நடிகரும் தயாரிப்பாளருமான துரை சுதாகர். செய்தியை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அதிமுக சார்பில் முத்தமிழ் செல்வன் மீண்டும் போட்டி என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தேர்தல் ஆணையம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு நேற்று இடைத்தேர்தல் தேதியை அறிவித்தது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி அங்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த நிலையில பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக அங்கு இந்த முறை மீண்டும் போட்டியிட திட்டமிட்டிருக்காங்க. மிக குறிப்பாக அந்த தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே அங்கு முத்தமிழ் செல்வன் என்கிற வேட்பாளர் அங்கு 2 முறை போட்டியிட்டிருக்கிறார். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவர் அங்கு போட்டியிட்டு சுமார் 44,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் மறைந்த புகழேந்தி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியை கடந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல 2021ஆம் ஆண்டு மீண்டும் முத்தமிழ் செல்வன் அங்கு போட்டியிட்டார். ஆனால் அங்கு 9,573 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியுற்றார். எனவே அந்த வகையில் மீண்டும் முத்தமிழ் செல்வன் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டப்பேரவை தொகுதியில் அங்கு மும்முனை போட்டி நிலவியது, 4 முனை போட்டி நிலவியது. மிக முக்கியமாக அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, அதிமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் அப்படி இருக்கக்கூடிய நிலையில விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் அங்கு விசிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரை விட வேட்பாளரை கம்பேர் பண்ணும்போது வெறும் 6,500 வாக்குகள் வித்தியாசம் தான் அதிமுக குறைவா பெற்றிருந்தது. எனவே விழுப்புரம் ஸ்ட்ராங் கிரவுண்ட் அதிமுக நினைக்கிறாங்க. எனவே பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அங்க நிச்சயமா போட்டியிட இருக்கிறாங்க. ஆனால் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முத்தமிழ் செல்வனுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பேசப்பட்டாலும் அந்த விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரும் அங்கு வேட்பாளர் நிறுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த இருவரில் யாரேனும் ஒருவர் அங்கு வேட்பாளர் நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான் தலைமையினோட திட்டமா இருக்கு. முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் ஏற்கனவே அந்த தொகுதிக்கு பரிச்சயம் பெற்றவராக இருந்தாலும் அதே போல அங்கு 2 முறை அங்கு போட்டியிட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிறதும் ஒரு தகவலாக இருக்கிறது. அதே போல புதிய வேட்பாளராக களமிறக்கினால் அங்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் என்பவரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அதிமுக வச்சிருக்கிறாங்க. இந்த கடந்த கால தேர்தலுடைய முடிவுகளை வச்சு பார்க்கும்போது அதிமுகவிற்கு அங்கே ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பா
தலைவராக இருக்கக்கூடிய அந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சிவி சண்முகத்தியுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கக்கூடிய நிலையில பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அங்க போட்டியிட திட்டம் வச்சிருக்காங்க. ஆனால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாமக அங்க அலைன்ஸ் இருந்தாங்க. அது ஒரு ஃபேவரா இருந்துச்சு அதிமுகவுக்கு. ஆனால் இந்த முறை பாமக என்டிஏ அலைன்ஸ் இருக்கிறதுனால பாமக அங்க போட்டியிட்டால் அது நிச்சயமாக அதிமுகவுக்கு சற்றே ஒரு பின்னடைவும் ஏற்படுத்தும். இருப்பினும் இந்த தேர்தலில் மக்களவை தேர்தலை வச்சு பார்க்கும்போது அங்க பாமக தேர்ட் பிரைஸ்க்கு போயிருக்காங்க. ஏன்னா அதிமுகவுக்கு நாங்கள் ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது தான் ப்ரூவ் பண்ணுது. எனவே அதிமுக இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்று முத்தமிழ் செல்வன், மற்றொருவர் பன்னீர்செல்வம். லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.